இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ் அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தாண்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்த அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்காளே, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஸ்ட் அவுட்டு எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறான்னா வயசாகி போச்சு, வெள்ளை எழுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சி வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போகிறது? இது எங்கள் ஆயாவோட உழைப்புடா. அவனை கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்லை குட்டையா? கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மட்டும் அடிச்சு சாவடி. வாங்கடா. டேய் போட்டா எங்கடா காணோம்? அடியில இருப்போம் பாருங்க. டேய் வண்டில தான் இருப்போம். கூடாது. டேய் 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 வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்க. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் டேய் வாடா ஓடுறா ஓடுறா ஓடு. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா உரிச்ச முட்டை சொல்றது கேளுமா. ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா நானே வரேன். நில்லுடா நில்லுடா. திருடே திருடே திருடே. இந்த முடி பிடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? விடாதீங்க. அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா. நான் தான் முதலாளி. நான் தான் முதலாளி. சும்மாரியா யா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஒருத்தன் இங்கதான் வேலை தான் கிடைச்சிச்சுல. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க சப்பாரி முதலாளி. இந்தப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னம்மா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, காடை ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விற்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சி பங்க பேத்துற வேண்டியதுதான்.